வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவங்க கடந்து போயிடலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகள். பிரதர், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கடகம் பூசம் பிகாஸ் எவ்ரிஒன் இஸ் கன்ஃபியூஸ் மீ பிரதர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடக ராசியில் இருக்கக்கூடிய கடகம் அப்படின்னா ஒரு கடல் ராசி, சந்திரனுக்கே உரிய ராசி, மனோகாரகன் சந்திரன் அப்படின்ற ராசி. இயல்புல உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும், உங்க மனம் திடமா இருக்கும். சந்திரனின் ஒளிக்கு ஏற்ப கடகத்தின் அமைப்புக்கு ஏற்ப. ஓகேங்களா, எப்பொழுதும் விதியோட சேர்ந்து தான் நான் பலன் சொல்வேன். அதனால தான் இந்த ராசி பலன்ற விஷயங்களை நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சு பின்வாங்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஒரு நபருடைய லக்னமும் ராசியும் வேறுபடும். லக்னத்திற்கு பெறக்கூடிய ஒளி அமைப்பும், ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒளி அமைப்பும், சந்திரனின் ஒளி அமைப்பும், இப்படி எல்லா குழப்பமும் இருக்கிறனால தான் ராசி பலன் சொல்றதே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்ததாக கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதமும் கடகராசிக்குள்ள வரீங்க. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல்பாக இப்பொழுது புனர்பூசம் ஓரளவுக்கு உங்களுடைய ப்ராப்ளம் முடியல, ஆனால் கோயிங் டு எண்ட். ஓகேங்களா, முடிய போகுது. எப்போ? இந்த ஜூனுக்கு பிறகு பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் சனி வருவார். அதுக்கப்புறம் 2, 3, 4, அதுக்கப்புறம் ஆயில்யம் 1, 2, 3, 4. கோச்சாரத்தில் சனி எதுவும் செய்ய மாட்டார். இல்லை சனியே சூப்பர் ஹீரோவாக கிட்டத்தட்ட போர்ட்ரேட் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும், கோச்சாரத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற அறிவாளிகளுக்காக இருக்கட்டும், எடுத்து பாருங்க. கடகராசிக்காரங்க, எந்த கடகராசிக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்புகளை பார்த்துங்க. உங்க வீட்டில் ஒரு கடகராசி இருந்தாலே வீடே வீடா இருக்காது. இதை எப்போதுமே அடிக்கடி சொல்வேன். இன்னொரு விஷயமும் சொல்வேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை குறிப்பாத்து அடிக்கக்கூடிய ஒரு வல்லமை சனிக்கு மட்டுமே இருக்கு. ஏன்னா கடந்த 2 வருடங்கள்ல கண்ட சனின்ற அமைப்புல உங்களை நல்லா ஸ்டடி பண்ணியிருப்பாரு சனி. சரி, இப்ப என்ன நடக்கும்? முதலாவது முறையாக வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு கேள்விக்குரிய அமைப்புகள் இருக்கும். முயற்சிகள் உங்களை வழக்கத்துக்கு மாறாக பின்னோக்கி இழுக்கக்கூடிய அமைப்பை ஃபீல் பண்ணுவீங்க. பணம் பொருளாதார விஷயங்கள்ல மிகுந்த கவனம் தேவை. பாக்கெட்ல இருந்து ஒரு வழி கூட எடுக்காதீங்க. யாரையாவது நம்பி பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பும் அந்த 2.5 வருஷம் கழிச்ச பிறகு உங்களின் தசாபுத்தியின் அடிப்படையில் அது திரும்ப வருமா இல்லையா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமானவர்கள் தான் நிறைய பிரச்சனையை கொடுக்க போறாங்க. 3வது நபரின் மூலியமாக தான் நீங்க பாதிக்கப்பட போறீங்க, அழுவு போறீங்க. ஓகேங்களா, சரி. காதல் இது மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்க நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் விஷயங்கள்ல கண்டிப்பா 3வது நபர் இருக்காரு. அது உங்களுக்கே இந்நேரத்துக்கு தெரியும். ஓகேங்களா, ஆனா அந்த பெண்ணா அந்த ஆணை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கே இந்நேரம் தெரியும். நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய, உங்களுடைய அறிவுக்கு சில உண்மைகள் புலப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகேங்களா, பொது இடத்துல என்னை பார்த்து மலையாளத்தில் ஏன் பழம்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இது தமிழ் தான். ஓகேங்களா, எனக்கு மலையாளம் தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம், நட்பு, உறவு, இந்த 3 விஷயம் தாங்க உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு. இது 3லே தொடர்ந்து ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத பலன் இருக்க போகுது. கடகராசிக்காரங்க 2025 ஏப்ரலுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அப்ப இன்னும் இடையில நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குல்ல. ஸோ அதுல உங்களுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அனுபவங்களை சனி கொடுக்க போறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் எப்போதும் சொல்லிடுவேன், அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கை செட்டில் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. செட்டில் ஆகிற விஷயத்த சனி கொடுப்பார். சில லெசனை கொடுத்த பிறகுதான் சனி நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். கடகராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு திருமணம்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, திருமணம் பார்க்க போவாதீங்க. இந்த 10 பொருத்தம் அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி எதையாவது பண்ணிடுவாங்க. இன்னொன்று, அஸ்தம சனி வர்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜென்ம சனி வர்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னா இந்த ஜாதக தாள் இருந்தால் எடுத்து அந்த ஜோசி தலையில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. உண்மையாகவே சொல்றேன், அஷ்டம சனியில ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மையில போய் 8ல் சனி இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களை கூட்டுக்கு இழுத்துட்டு போகும். ஓகேங்களா, இங்க தான் அந்த 10 பொருத்தமெல்லாம் ஃபெயிலியர் ஆகிற விஷயங்கள். தயவு செய்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா தள்ளி போடுங்க. கல்யாணமே வேணான்னு சொல்லலை, தள்ளி போடுங்க. ஓகேங்களா, நிறைய பேர் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இதனையும் விட இன்னும் மேலான டீட்டெயில்ஸ் நிறைய யூடியூப்ல இன்னைக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நமது 18VUR யூடியூப் சேனலை விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வந்து பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா அங்கே வெறும் கருத்து மட்டுமே, உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் மாதத்துக்கு ஒரு 20 பேருக்கு எப்படியாவது இலவசமான முறையில் ஜோதிடம் பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்ற அமைப்புலையும் ஒரு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது ஓரளவு சக்ஸஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு சில உண்மையான ஜோதிட விஷயம் தெரியணும் அப்படின்னாக்கா அந்த பக்கம் வாங்க. இல்லை எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வரவே வேண்டாம். ஓகேங்களா, யாருக்கும் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இதுதான் விஷயம். கடகராசிக்காரங்க ஒரே வார்த்தையாக 2025 ஏப்ரல் வரைக்கும் சைலண்டாக இருங்க. ஓகேங்களா, எந்த
இன்னும் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. வழக்கமாகவே ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் அப்டேட் பண்ணுவோம். கடகத்துக்கும் கும்பத்துக்கும் சிம்மத்துக்குமே சேர்த்து. பேலன்ஸ் அங்கே வந்து பார்த்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. ஒரே விஷயந்தான், யாரு பேர் ஆக்சுவலி தெரில, ஸ்டாராக இருக்கீங்க, ஆனால் பொண்ணா கூட தெரில. சரி, ஒரே ஒரு விஷயம் தான், பொறுமையாக இருங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா எதுவுமே கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு ஜாதகம் பார்க்க போகாதீங்க எங்கேயுமே. இஷ்ட தெய்வம் குலதெய்வ அமைப்புகளையும் ஆஞ்சநேயரையும் காலபைரவரை மட்டும் இருக பிடிச்சி வழிபாட்டுக்குங்க. வேற்று மதத்துக்காரங்க அப்படின்னீங்கன்னா அது எப்போதுமே வேற்று மதத்துக்காரங்களும் வரீங்கல்ல, உங்களுக்காக என்ன விஷயம் அப்படின்னு உங்கள் மத தொழுகைகளை உங்கள் மதத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளை முறைப்படி செய்யுங்க. கண்டிப்பாக முறைப்படி. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லா மதமும் கடவுளை வழிபடுங்க சரியான முறையிலன்னு தானே சொல்கிறாங்களே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. அதனால உங்கள் மதத்தின்படி இருக்கக்கூடிய தொழுகைகளையோ பிரார்த்தனைகளையோ ஜபங்களையோ தியானங்களையோ சரியான முறையில் செஞ்சுட்டு வாங்க. எந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், காலபைரவர் ஃபாலோ பண்ணாலும், ஜீசஸை ஃபாலோ பண்ணாலும், நபிகள் நாயகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், புத்தரை ஃபாலோ பண்ணாலும், கர்ம வினையை நம்ம தான் அனுபவித்து தீர்க்கணும். கடவுள் நமக்கு ஒரு மனோதைரியத்தை கொடுப்பார் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.